ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்டிஇ 2024-25 ஆண்டிற்கான அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஇ அட்மிஷன் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதாவது ஸ்டூடெண்ட் பேரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சைல்டு குழந்தையினுடைய பேர் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, ரிலீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க, கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னும் போது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே எல்கேஜி அப்படின்றது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை, விட்டுடலாம். ஸோ இங்கே கீழே நோட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/8/2020 31/7/2021 வரலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்கேஜி எலிஜிபிள். டேட் ஆஃப் பர்த் 1/8/2018 31/7/2019 வரலும் பார்த்தீங்கன்னா 1வது எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேவ் கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஇ ரெஜிஸ்ட்ரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஒரு அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பேஜ் வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பேரண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாதர், மதர், கார்டியன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க, தந்தையின் பெயர் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு தந்தையின் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுத்துங்க. அடுத்த ஆண்டு வருமானம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டோட்டல் இன்கம் ஆஃப் பேரண்ட் கார்டியன் ஃப்ரம் ஆல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்டிருக்காங்க. கேட்டகரி அண்டர் விச் அப்ளை, எந்த வகை கீழ் விண்ணப்பித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகை பார்த்தீங்கன்னாக்கா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது நோ கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க, கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அட்ரஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க.
அட்ரஸ் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்டிருப்பாங்க. பின்கோடு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் அட்ரஸ் ஆன் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நியரஸ்ட் லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் ஹியர் டு கெட் த மேப் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்னுடைய லிஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய நியர்பையில் 2 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேப்பில் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக பிரிண்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய ஆர்டிஓ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.